வணக்கம். அன்புள்ளம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பதிவு. நல்ல கிளைமேட் நல்ல குற்றால சாரலுக்கும் அதுவும் மதுரை ரொம்பவே நல்ல சூப்பராக இருக்குது. குழு குழுன்னு இருக்குது. அடுத்து சாரல் மழையோ இல்லை மழையோ வர்ற மாதிரி இருக்குது. என்ன சாதம்னாலும் நமக்கு ஊறுகாய் தொட்டுக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப இதுவாக இருக்கும். அதே சமயம் குபேரருக்கு வீட்டில் ஊறுகாய் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தனம் நமக்கு புழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு ஊறுகாய் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி நம்ம புதுசாக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் பல விதமாக நம்ம போடுவோம். இப்போ மாங்காய் சீசனுக்கு மாங்காயில் வெரைட்டி வரியாக போட்டுப்போம். பொடி மாங்காய், கட் மாங்காய், அடுத்து மாங்காய் தொக்கு, அடுத்து அவக்காய் ஊறுகாய், இந்த மாங்காய் ஜாம் அந்த மாதிரி பண்ணுறது, அடுத்து கட்டா மீட்டான்னு ஸ்வீட்டு காரம் இந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து அது ஒரு ஜாம் மாதிரி பண்ணுறது. அது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருமே அது செஞ்சுப்பாங்க. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நிறைய மசாலா சாமான் எல்லாமே அதில் சேர்த்து அந்த பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வெந்தயம் எல்லாமே பொடி பண்ணி போட்டு நல்லா டேஸ்ட்டாக ஜாம் பாட்டிலில் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. சப்பாத்தி, ப்ரெட்டு இல்லை என்ன ஐட்டம் அவங்க தட்டில் வச்சு சாப்பிட்றாங்களோ அதுக்கு பூரி கூட நல்லா தொட்டுக்கலாம். அதே மாதிரி இதுவும் ஒரு காய். இது பேர் கிடாரங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக இருக்கும், குண்டாக இருக்கும், நிறைய ஜூஸ் இருக்கும். இந்த ஜூஸ் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நமக்கு டாக்ஸினை எடுக்கிறதுல இந்த மாதிரி பழங்களுக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்குது. உள்ள விதைகள் இருக்கும் நிறையா. அதையும் எடுத்து வச்சு காய வச்சு கூட நம்ம செடியை இது பண்ணலாம். குண்டு குண்டாக இவ்வளோ பெருசாக மரத்தில் தொங்கும். இந்த புளிப்பான இந்த விட்டமின் சி காய்கள் பழங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கொழுமிச்சங்காய், கிடாரங்காய், நார்த்தங்காய், எலுமிச்சங்காய், பப்ளி மாஸ்ன்னு ஒன்று கூட சொல்லுவோம். அதுவும் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இந்த கிடாரங்காவை ஊறுகாயாக எப்படி போடணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிடாரங்காயை நல்ல கடையிலேருந்து வாங்கிட்டு, இங்கே எங்களுக்கு ஆனக்கல்ல எல்லாமே கிடைக்குது. 1 கிலோ வாங்கினோன்னா 3 காய் 2 காய் நிற்கும். வச்சிருந்து சாப்பிட்லாம். இதில் இந்த வாணலியில் நல்லா கழுவிட்டு இதை தொடச்சிடணும். துணி வச்சு தொடச்சிட்டு இதில் 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா இதை வேக வைக்கணும். எண்ணெயில் நல்லா அது வதங்கணும். 1 2 3 சைடும் நல்லா கருப்பு கருப்பாக நல்லா வதங்குற வரைக்கும். ரொம்ப கறக்கக்கூடாது, பரவலாமல் அப்படி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் சிம்மில் தான் வச்சு பண்ணணும். பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும். கிடாரங்காவை நல்லா 3 பக்கமும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதங்க விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு அது மேலே நல்லா இவ்வளோ கைப்பிடி, ஏன்னா பழம் பெருசு இல்லையா, புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு கைப்பிடிக்கு நல்ல கல்லுப்பு மேலே போட்டுட்டு இன்றைக்கி மத்தியானம் நம்ம அதை வதங்க வச்சோம்னா நாளைக்கு வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அது மேலே அந்த உப்பு ஊறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குழியான இந்த மாதிரி பாத்திரத்தில் அந்த கிடாரங்காய் வச்சுட்டு நைஃப் வச்சு நல்லா அதை அந்த தொட்டுக்கிற காய்க்கு எவ்வளோ பெருசு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த வதங்கின அந்த கிடாரங்காயை நல்லா அதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்து அந்த உப்போடு சேர்த்து நல்லா நிறைய ஜூஸ் வரும். அந்த ஜூஸோடு சேர்த்து அந்த குழியான பாத்திரத்துலேயே நறுக்கி போட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகாது. அந்த தண்ணி தரையில் பட்டால் அது உங்களுக்கு வெளியேறுன்னு போகும் தரை. அதுக்கு இந்த மாதிரி பள்ளமான பாத்திரத்தில் நீங்கள் அப்படியே வச்சு கத்தி வச்சு நறுக்கினீங்கன்னா நல்லா அதுலேயே ஜூஸ் பூரா இறங்கிடும். அந்த உப்பு அதோடு சேர்ந்துக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள. இதுதான் நான் நறுக்கி வச்ச அந்த கிடாரங்காய். இவ்வளோ காய் வந்திருக்கு. அந்த தயிர் சாதமோ என்ன சாதம்னாலும் அதை தொட்டுக்கலாம். டேஸ்ட் அந்த புளிப்புக்கும் அதுக்கும் எல்லா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வெறுமா உப்பு போட்டு அந்த மாதிரி தொட்டுக்கிறதும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை 2-3 காய் இருக்குன்னா ஒரு காயை காரம் போட்டு இதெல்லாம் பாருங்கள் அந்த எண்ணெயில் நம்ம வதங்க வச்சது. அந்த மாதிரி 3 பக்கமும் நம்ம பரட்டி அதை நல்லா வதங்க வச்சிடணும். நல்லா எண்ணெய்
ஒரு ஃபுல் குழிக்கரண்டிக்கு எண்ணெய் போட்டு கடுகு நல்லா வெடித்த உடனே கொஞ்சோண்டு வெந்தயம் கடுகு நல்லா வறுத்து அந்த பொடி பண்ணி வச்சுருப்போம், மாங்காய்க்கே அது வச்சுருப்போம், அதை போட்டுறணும். கடுகு வெடித்த உடனே இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு பெருங்காயம் போட்டு மஞ்சள் பொடி போடணும். போட்டுட்டு நல்லா இதை வந்து எண்ணெயில் சிம்மில் தான் வச்சு பண்ணணும். திமுன்னு பெருசாக அந்த அடுப்பை வந்து எரிய விட்டுறக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா ஏற்கனவே இது வந்து எண்ணெயில் வதங்கின காய், அதனால் சும்மா அந்த காரப்பொடி வந்து அதோடு சேர்ந்துக்கணும். நமக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு துண்டு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அப்படியே நல்லா வதங்க விட்டு மிளகாயும் உப்பும் அந்த மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் நல்லா ஒன்று சேர்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் அழகாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் அல்லது பீங்கான் ஜாடியில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லா நீங்கள் டெய்லி அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இவ்வளோ பெரிய பழமே இவ்வளோ காய் கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிடாரங்காய் ஊறுகாய் எப்படி போடணும்னு அவங்க பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பழத்தை பார்ப்பாங்க, ஆசையாக இருக்கும், இது என்ன பழம்னே தெரியலையே, இதை வாங்கி இல்லை சொல்லியிருப்பாங்க வீட்டில் கூட கிடாரங்காய் ஊறுகாய் அம்மா போடுவாங்க பாட்டி போடுவாங்கன்னு. நம்ம எப்படி செய்யணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இதுதான் மெத்தடு. முதல்ல கிடாரங்காய் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அந்த கிடாரங்காய் நல்லா 3 பக்கமும் வதங்குற மாதிரி பரட்டி விட்டு நல்லா வதங்கி விட்டுறணும். வதங்கினதுக்கப்புறம் இன்னொரு வாணலியில் நல்லா பீஸை கட் பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு உப்பு பெருங்காயம் எல்லாமே தேவையான அளவு சேர்த்துட்டு அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா அதை வந்து மிளகாப்பொடி, நல்ல வர மிளகாப்பொடி இல்லை காஷ்மீரி சில்லி அந்த பவுடர் கூட போடலாம். பார்க்குறதுக்கு நல்லா இதுவாக இருக்கும், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி நல்லா இதை வந்து பிரட்டி விட்டாச்சுன்னா கிடாரங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். பார்க்குறப்பயே நமக்கு வந்து ஒரு கப்பு தயிர் சாதம் கலந்து சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. பூரி சப்பாத்தி எதுக்கு வேணால் நம்ம தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்புக்கும் அந்த காரத்துக்கும் அப்பா சூப்பராக இருக்கும். செஞ்சு தான் பாருங்களேன். எங்கேயான இந்த சீசனில் தான் உங்களுக்கு கிடாரங்காய் கொழுமிச்சங்காய் நார்த்தங்காய் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதை வாங்கி அழகாக வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த ஸ்கூல் திறக்க போது லஞ்சுக்கோ இல்லை சாதத்துக்கோ தொட்டுக்கிறதுக்கோ பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ வச்சு விடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. இப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. இந்த பதிவு நல்லா இருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கிடாரங்காய் ஊறுகாய் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏகப்பட்ட ஊறுகாய் நிறைய இவ்வளோ வரும். நிறைய அதில் வந்து ஜூஸி கண்டென்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த காய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அந்த தோல் பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட நிறைய சாதம் இழுக்கும். போதும் சொல்கிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்டி சாதம் போடுன்னு சொல்லி தயிர் சாதம் நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் தொட்டுக்க. நீங்களும் செய்து பாருங்கள். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.